ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்த இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எத்தனையோ சிக்கன் ரெசிபி செய்வோம். இந்த மாதிரி ஒரு முறை நீ செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இப்போ ஒரு வானிலையில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம எந்த மசாலா போட்டாலும், பாக்கெட்டில் சரி வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா போட்டாலும், அப்போதைக்கு ஒரு மசாலா அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய், துருவின தேங்காய் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அந்த மணமே தனி ஒரு டேஸ்ட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுலேயே இஞ்சி பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இதையெல்லாம் போட்டு வதக்கும்போது குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்குது. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்கும் சிக்கன் ரெசிபி. அதனால தான் இதெல்லாம் வதக்கி செய்கிறது. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி தனியாக வதக்கி எடுத்துக்கணும். சீரக, சோம்பு, மிளகு, அதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல இந்த சீரக, சோம்பு, தேங்காயை அரைச்சி எடுத்துக்குங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கும்போது சீரகமெல்லாம் சோம்பும் அரைப்படாது. அதனால் மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக தக்காளி, வெங்காயம் போட்டு அரைச்சிக்குங்க. இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும், பொன் வரவுலாம் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஏற்கனவே வதக்கியும் அரைச்சிருக்கோம். அதில் ஒரு தக்காளி, இதில் ஒரு தக்காளி, அந்த மாதிரி பிரித்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், புதினாலாம் அரைச்சோம் இல்லையா, அது தனியாகவும், தேங்காய் மசாலாவும் அரைச்சா தனியாகவும், எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போன பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்குங்க. காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன், நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். நிறையா கிரேவி வரும். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம கெட்டியாக வைக்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் சிக்கன் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடுது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அதிகமாக வேக வேண்டியதில்லை. இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவுன அந்த தண்ணியே ஊற்றிருக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். கொஞ்சமாக நமக்கு திக்காக வேணும்னு நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது குக்கரில் வைக்கும்போது இன்னும் தண்ணி விடும். ஒரு விசில் வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஏன்னா சிக்கன் ரொம்ப நேரம் வந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் தான் கணக்கு. அந்த அளவுக்கு வந்தால் தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கம கமன்னு வாசனை வீடே தூக்கும். அக்கம் பக்கத்தில் கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். கலரும் மணமும் அவ்வளோ சுவையாக இருக்குது. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் பரிமாறினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.